இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கந்தர் மீண்டும் சாம்பியன் ஆனதுக்கான உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ராவில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நடந்து முடிஞ்ச ராவோட மெயின் ஈவெண்ட்டு இது வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச்சில் அதாவது ஜே யூசோ வர்சஸ் லோகன் பால் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஜெயிக்கிறவங்க கந்தரோட மோதணுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஜே யூசோ ஜெயிச்சதுனால கந்தரோட மோத வேண்டிய நிலைமையில இப்ப இருந்தாரு. அதனால அந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு மெயின் ஈவெண்டா இந்த வாரம் ராவோட நடந்துச்சு. ராவில் நடந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச்ல கந்தர் வர்சஸ் ஜே யூசோன்ற மேட்ச் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. ஜே யூசோ வந்து கந்தருக்கு எடுத்தோட ஸ்லிப்பர் ஹோல்டர் ஃபினிஷர் சப்மிஷனை போட்டு ரெசில்மேனியால எப்படி கந்தரை தோக்கடிச்சாரோ அதை போல தோக்கடிக்க முயற்சி பண்ணார். ஆனா முடியல. அதுக்கப்புறம் வந்து கந்தர் இந்த இடத்துல ஒரு ஸ்பியரை போட்டு ஜே யூசோக்கு ஒரு ஸ்பியரை போட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஸ்கோல்டு ஃபினிஷரை போட்டு லாக் பண்ணி பயங்கரமா டாமினேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஜே யூசோ கொஞ்சமா எந்திப்பார். அப்பயுமே அவரால் எந்திரிச்சு திருப்பி அவர் ஸ்லிப்பர் ஒரு லாக்ல மாட்டிக்கிட்டோடனே அன்கான்சியஸ் ஆனோடனே இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க. இந்த மேட்சை முடிச்சோடனே ஜே யூசோ தோத்துருவாரு. கந்தர் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா ஆயிடுவாரு. இது வந்து எதனால இப்படி நடந்துச்சு, கந்தர் எதனால வின் பண்ணார், அதோட உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஜே ஈசோ இந்த சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது காரணம் இத்தனை வருஷமா டாக் டீம் டிவிஷன்ல இருந்த ஜே ஈசோ சமீபத்தில் கடந்த ஒரு 2 வருஷமா தனியா மாறி சிங்கிள் ரெஸ்லரா வந்த ஜே ஈசோ அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டாங்க. ஈட் மூவ்மெண்ட் மூலமா அதிகமாயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பேரன் பேக்கர்கிட்ட வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாரோ திருப்பி பேரன் பேக்கர்கிட்ட தோத்தாரோ அதே போலதான் இப்பயும் WWE நடத்திருக்காங்க. இதை வந்து நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும். 2 சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரெக்கே ரெஸ்லிங் தமிழ் ரெஸ்லிங் 2.0 அதில் 2த்துலையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் மூலியமாக தான் அந்த ஸ்டோரி லைனே அப்படியே இங்கே கொண்டு வந்து மீண்டும் கந்தரை சாம்பியன் ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரெசில்மேனியா மூவ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஜே ஈசோவை சாம்பியன் ஆக்குறாங்க. ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோவை சாம்பியனாக ஆக்கல உடனே வாங்கிட்டாங்க இப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கந்தர் இந்த நேரத்தில் சாம்பியன் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கந்தருக்கு ஒரு ஃபியூடு பயங்கரமான ஃபியூடு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி 2024 கந்தர் வந்து சாம்பியனாக இருக்கும்போது கோல்டு பெர்க்க சீண்டி இருப்பாரு. கோல்டு பெர்க் ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருக்கும் போது சீண்டி இருப்பாரு. அந்த ஃபியூட மீண்டும் இப்போ கொண்டு வந்து வர போறாங்க. அதனால கோல்டு பெர்க் ரிட்டர்ன் வர போறாரு. கோல்டு பெர்க் ரிட்டர்ன் வரும்போது கந்தரோட மோதும் போது ஒரு சாம்பியன்ஷிப் இருந்தால் சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான் கந்தரை இப்போதைக்கு சாம்பியன் ஆகதாக கூடப்படுகிறது. இதனால கந்தர் வர்ஸ் கோல்டபெர்க் என்ற ஃபியூடு இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல நடக்கிறது கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.